Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 17th எபிசோடில் இருக்கும். இன்றைக்குமே நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் இந்த எபிசோடில் பார்த்துடலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டை நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. கேள்விக்கான பதில் எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா 2165 வியூஸ் வந்திருக்கு. கமெண்ட் பண்ண அஜித்துக்கும் ராசிகாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டை சக்தி ராஜேஷ் கேட்குறாரு, கெட்டிமேளம் சீரியல் எந்த டைமில் வரும் அப்படின்னு கேட்குறாரு. இது 1 ஹாராக பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைமில் தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. எந்த டைமில் வரும் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸஸ் தான், இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நடந்தால் நல்லா தானே இருக்கும். நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலும் வள்ளியின் வேலன் சீரியலும் வேறு ஏதாவது ஒரு ஸ்லாட்டுக்கு போகலாம். ஏன்னா 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கிற எல்லா சீரியலும் நல்ல ரேட்டிங் வாங்குது. ஸோ இதனால தான் நான் இப்படி நெக்ஸ்ட் தந்திவன் சேனலில் எப்போ அலாதீன் சீரியலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆனந்தகுமார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வர சாட்டர்டேலேருந்து தினமுமே அலாவுதீன் சீரியல் நைட்டு 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. சாணக்கிய தந்திரம் கம்மிங் ஃப்ரைடேவோட முடிய போகுது. நெக்ஸ்ட் சிவா என்ன கேட்குறாருன்னா, அண்ணா சக்தி டெல்னா டேவிஸ் அகைன் நியூ சீரியல் வருமா? டெல்னா டேவிஸ் பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியலில் வராங்க. சக்தி யாருன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் சிவா 5:30க்கு சீரியல் வருமான்னு கேட்குறாரு. 6 o'clock நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 5:30க்கு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் அனிருத் என்ன கேட்குறாருன்னா, சரிகமா மல்லி சீரியலில் வேறு ஏதாவது ட்ராக்கில் கொண்டு போவாங்களான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு அந்த மேரேஜ் வச்சு தான் மூவ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு. நெக்ஸ்ட் ஜீ தமிழில் மனசெல்லாம் சீரியல் நான் பிரைம் டைமில் வர சான்சஸ் இருக்குது. கெட்டி மேலும் பிரைம் டைமில் வரதா ஹை சான்சஸ் இருக்குது. டோன்ட் என் கேள்விக்கான பதில் ஓகே, முடிக்கல யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எதிர்நீச்சல் சீசன் 2 பார்த்தீங்கன்னா 1ல் அவங்க வீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டிலேருந்து வெளியே எப்படி சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்நீச்சல் சீசன் 2வோட ஃபுல் ஸ்டோரியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஹரிஷ்குமார் எதுக்காக ராகவி சீரியலேருந்து கண்மணி குவிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக மகாநதி சீரியலேருந்து அவங்க குவிட் ஆனாங்க. பட் அதுக்கு ரீசன் ராகவி சீரியல் நடிக்கிறது அப்படின்னு நினச்சா சடனாக இதில் இருந்து குவிட் ஆகிட்டாங்க. எதனால் குவிட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி ரீசன் கன்ஃபார்மாக தெரில. நெக்ஸ்ட்டும் ஹரிஷ்குமார் தான் கேட்குறாரு, குஷ்பு மேமோட நியூ சீரியல் வருது உண்மையான்னு கேட்குறாரு. உண்மையிலே அதை வரப்போகுது. சரோஜினி அப்படிங்கிற டைட்டிலில் டிடி பொதிகை சேனலில் வரப்போகுது. கோலங்களோட சீசன் 1 சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்போ சீசன் 2 கண்டிப்பாக சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆகும். வேறு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் மாணிக்க வாசகம் என்ன கேட்குறாருன்னா, பாக்கியலட்சுமி மகாநதி வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த 3 சீரியலில் பிக் பாஸ் முடியிறப்ப முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்குறாரு. வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் மட்டுமே தான் முடியுது, மற்ற சீரியல்ஸ் எதுவும் முடியலை. நெக்ஸ்ட் ரேமா சுரேஷ்குமார் சன் அவார்ட்ஸ் 2024 எப்போ வரும்னு கேட்குறாங்க. இந்த வருஷமே முடிய போகுது. பட் இது வரைக்கும் இந்த அவார்ட்ஸை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் வராமல் தான் இருக்குது. தெரிஞ்சிச்சுன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சுதர்சருங்கான பதில் என்னன்னா, மனசலாம் சீரியலில் ஹீரோவா ஆக்டர் தீபக் நடிக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இனியா சீரியல் நடிச்சிருந்தாரு. ஹீரோயினா பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் வெண்பா நடிக்கிறாங்க. இவங்க மை டியர் பூதம் அப்படிங்கிற சீரியலில் சைல்டு ஆக்ட்ரஸாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடைச்சது. நெக்ஸ்ட் அஸ்வின் பாலா என்ன கேட்குறாருன்னா, கயல் சீரியல் எப்போ முடியும், அப்படி இல்லைன்னா அந்த ட்ராக்கை எப்போ மாற்றுவாங்க, சிவசங்கரி அண்ட் வேதவள்ளி எப்போ பாசிட்டிவாக மாறுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக கயல் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மாறப்போகிறது உண்மை. சீக்கிரமே பார்த்தீங்கன்னா சாலினி அன்போட மேரேஜ் ட்ராக்கை வச்சு தான் ஸ்டோரி அப்கமிங்கில் மூவ் ஆக போகுது. ஆல்ரெடி வேதவள்ளி பாசிட்டிவாக மாறிட்டாங்க. சிவசங்கர் இன்னும் மாறாமல் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் மாறுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.